ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபினாலே ஸ்கேம், அதுல ஒரு காசு போட்டால் ரிட்டர்ன்ஸ் வரவே வராது அப்படின்ற ஒரு பரவலான தாட் இருக்கு. இது உண்மையா? அதோட டீடைல்ஸை கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏன் எஸ்ஐபி ஒரு ஸ்கேம்னு நினைக்கிறாங்க? அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது மேல நம்ம வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு எஃப்டி மாதிரியோ இல்ல அது ஒரு பேங்க் மாதிரியோ கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் தரும் அப்படின்ட்டு வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல, ஓகேங்களா, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கிராஷ், ஓகேங்களா. ஒரு மார்க்கெட் கிராஷ்லாம் ஆகும்போது நம்மளுக்கு அது மேல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் வந்துடும். நாலாவது பாத்தீங்கன்னா ஒரு செக்டாரல் தீம், ஓகேங்களா. ஒரு செக்டாரல் தீம் மாதிரி ஒரு ராங்கான ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. இந்த 4 பிரைமரி ரீசன்னால தான் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நிறைய பேருக்கு ஒரு எஸ்ஐபி மேல ஒரு டிசாட்டிஸ்பாக்சனும் ஒரு ராங் ஒப்பீனியனும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்ஐபினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபினா பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஓகேங்களா. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றப்போ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலா அப்படின்ற ஃபர்ஸ்ட் டவுட் நம்மளுக்கு வரும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் இல்லை, இது வந்து ஒரு மெத்தடாலஜி, ஓகேங்களா. இது வந்து ஒரு மெத்தடாலஜி, ஓகேங்களா. ஏன் இது மெத்தடாலஜின்னு சொல்றேன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டூல் நம்ம பேசுறப்போ அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா எஃப்டி இருக்கு, கோல்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் இதை போடுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஐபி. ஏன் எஸ்ஐபி இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரங்களால லம்சமா எத்தனை போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிலேயே இதுல ஒன்று போட முடியும். பட் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்காங்க, ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்க, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளா இருக்காங்க, சேலரி பீப்புளா, இவங்களால பல்கா எத்தனை போய் ஒரு அமௌண்ட்டை போட முடியாது. அப்ப என்ன ஆகும்? அவங்களால ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் ஒரு மாசம் மாசம், ஏன்னா மாசம் மாசம் சேலரி வரும், ஒரு மாசம் மாசம் எடுத்துட்டு போய் போட முடியும். அதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு வண்டர்ஃபுல் டூல் தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி மூலயமா நம்ம மாசம் மாசம் ஏதோ ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்கு, அது டிஃப்ரெண்ட் இதுல நம்ம பார்க்கலாம். இது மாதிரி போட்டு வர்றப்போ அது என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அது காம்பவுண்டிங் ஆகி நம்மளுக்கு ஒரு லாங்கர் பீரியட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ பை நேச்சரே பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐபின்றது ஒரு லாங் டேர்ம் டூல், ஓகேங்களா. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இப்ப ஜென்ரலா ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க, ஓகேங்களா. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிப்டி சார்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பை நேச்சர் இங்க பாத்தீங்கன்னா இந்த வேவ் மேல போயிட்டு கீழே வந்துட்டு மேல போயிட்டு கீழே வந்துட்டு, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆசிலேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ பை நேச்சர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழே வரும். அப்படின்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்குது, அதாவது நம்ம எஸ்ஐபி இங்க இருந்து போட்டு வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் 6 மாசமா போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த பீரியட்ல எனக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது, ஓகேங்களா. இங்கிருந்து நான் எக்ஸிட் ஆயிடுறேன். அப்ப என்ன ஆகுது? இமீடியட்டா அனதர் 6 மந்த்ல மார்க்கெட் மேல போகுது, ஓகேங்களா. பட் நான் இங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து இங்கிருந்து நான் ஒரு எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு நல்ல லாஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் இங்க ப்ரிடாமினா என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஒரு மார்க்கெட் பீக்ல இருக்கிறப்ப என்டர் ஆகி ஒரு பாட்டம்ல இருக்கிறப்ப நான் எக்ஸிட் ஆயிருக்கேன். பட் நம்ம பை நேச்சர் ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிஸ்டண்டா போட்டுக்கினே இருக்கணும். அப்படி போட்டுட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ருபியோட வேல்யூ ஆவரேஜ் அவுட் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ இந்த பீக்ல நான் வந்து ஒரு 10 குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி 100 ரூபான்னு கொடுத்து, ஓகேங்களா. ஸோ ஒரு குவான்டிட்டியோட விலை வந்து 100 ரூபான்னு கொடுத்து 10 குவான்டிட்டி இங்க வாங்கியிருக்கேன் பீக்ல. அதே வந்து அதோட விலை வந்து இந்த பாட்டம்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபான்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ என்னால 100 குவான்டிட்டி வாங்க முடியும். ஸோ 100 × 10 1000 ரூபாய். ஸோ நான் இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 1000 ரூபாய் வச்சு 10 குவான்டிட்டி பீக்ல வாங்கியிருக்கேன். அதே 1000 ரூபாய் வச்சு பாட்டம் அவுட் ஆகிறப்போ 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. நான் போட்ட காசு சேம் தான், பட் எனக்கு வந்திருக்க குவான்டிட்டி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்திருக்கு. அப்போ டோட்டலா எங்கிட்ட எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு? 110 குவான்டிட்டி இருக்கு, ஓகேங்களா.
இப்போ இந்த இது வந்து மார்க்கெட் அப்படியே வந்து மேலே போகும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு பொருள் வந்து 100 ரூபான்னு வாங்குறேன், 3 பொருள் 100 ரூபான்னு வாங்குறேன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 200 ரூபாய்க்கு போதுமான பொருள் இருக்கு. மொத்தம் 4 இருக்கு, 4 பொருள் இருக்கு. இப்போ இந்த 200 டிவைடட் பை 4 போட்டா ஸோ பர் யூனிட் 50 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ருபி ஆவரேஜ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நம்ம கன்சிஸ்டண்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரப்போ அந்த குவான்டிட்டி நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிராஜுவலா ஒரு மார்க்கெட் மேலே போகும்போது அந்த ருபி வேல்யூ வந்து என்னதான் வந்து நம்ம பீக்ல வந்து அதிகமாக கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது பாட்டம் அவுட் ஆகுறப்ப அதிக குவான்டிட்டி வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் சேர்ந்து அந்த ருபி வேல்யூ ஆவரேஜ் அவுட் ஆயிடும். அப்படி ஆகிறதுனால ஒரு லாங் டேர்ம்ல நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எஸ்ஐபியோட லாஜிக். அப்போ நம்ம எஸ்ஐபில பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, லாங் டேர்மா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம வந்து ரியல் டைம் சார்ட்ல தான் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது நிப்டி 100 சார்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சார்ட் வந்து மேல கீழே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. இங்க பாருங்க. ஓகேங்களா? என்னதான் ஆசிலேட் ஆயிருந்தாலும் ஒரு லாங் டேர்ம்ல பாருங்க இது மேலதான் போயிருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து இங்க என்டர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கிருந்து ஒரு 6 மாசம் இந்த டைம் ஃப்ரேமை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பீக்ல வந்து என்டர் ஆயிருக்கேன், அது பாட்டம் வந்து இங்க ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ இங்க வந்து நான் எக்ஸிட் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மொத்தம் டைம் ஃப்ரேம் பாருங்க. இந்த என்டர் ஆனது வந்து டிசம்பர் 2007, அது பாட்டம் அவுட் ஆனது ஒரு ஏப்ரல் 2009. ஸோ நான் ஒரு 2 வருஷம் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். பட் ஆனால் கீழே போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும், நான் அந்த மார்க்கெட்லேருந்து வெளியே போகணும்னு நினைப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு எவ்வளோ லாஸ் வருது, 70% லாஸ் வந்திருக்கு. பட் அங்கிருந்து என்ன ஆயிருக்கு பாருங்க. பட் இங்கிருந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அகெயின் பாட்டம்லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா 2009 இருந்து 2 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 180% ஏறி இருக்கு. ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மினிமம் வந்து ஒரு 5 இயராவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஆவரேஜ் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு டைம் ஃப்ரேம் வேணா எடுத்துக்கங்க, ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து 2008. அப்போ 5 வருஷம் என்ன ஆகும், 2013 அக்டோபர் இங்கேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் கரெக்டாக 2013 அக்டோபர் எடுத்துகிட்டு போகிறேன். 2000. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துங்க. 163, 167% ஏறி இருக்கு. ஸோ இதை அப்படியே டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% மேல. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரேண்டமா தான் நான் இதெல்லாம் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பீக்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேபி இந்த பீக்ல இருந்து எடுக்கிறேன், ஏன்னா இங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா இருக்கும். இது எந்த ஃபால்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வந்தது பாத்தீங்களா, அந்த ஃபால். இப்போ இங்க இருந்து பாருங்க, இந்த பீக்ல இருந்து எடுத்துக்கிறேன், நான் பாட்டம்ல இருந்து எடுக்கல, நான் பீக்ல இருந்து 5 வருஷம் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீக் என்னைக்கு வந்திருக்கு, 2020 ஜான்ல வந்திருக்கு. இதோட 2025 ஜானுக்கு போகலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகேங்களா? எக்ஸாக்டா பாருங்க, 2025 ஜான் 100% வந்திருக்கு. ஓகேங்களா? அகைன் நீங்க டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள்ல 30+ ரிட்டர்ன் வந்திருக்கு, அதாவது 30% ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. நீங்க என்ன நம்பர்னாலும் எந்த சார்ட் வேணா எடுத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் டைம் ஃப்ரேம்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு கன்சிஸ்டன்டா மினிமம் 20% ரிட்டர்ன் வந்து நிப்டி 50ல உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட்ல நம்ம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றப்போ அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அப்படியே நான் என்ன பண்றேன்னா, ஆப்ல போயிட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் ஜீரோதோட காயின் ஆப்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஒரு ரேண்டமா ஒரு ஈக்விட்டியில போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு லார்ஜ் கேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐசிசி இருக்கு, ஸோ அதனால அதை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, 1 இயருக்கு 8% தான் கொடுத்துருக்கு. பட் ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துக்கிறப்போ 25% கொடுத்துருக்கு. ஸோ இது வேண்டாம், வேற ஃபண்ட் ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபிளெக்ஸி கேப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபிளெக்ஸி கேப் எடுத்துக்கிட்டு அகைன் எதை ரேண்டமா ஒன்று எடுத்துட்டு போயிட்டு அது தேர்ந்தெடுக்கலாம். இப்ப பாருங்க, 1 இயருக்கு 2% தான் கொடுத்துருக்கு. நல்லா பாத்துங்க, 1 இயருக்கு வெறும் 2%. அகைன் இது என்ன, நான் ரேண்டமா தான் செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, 5 வருஷத்துக்கு
18%, ஆல்மோஸ்ட் 20%. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம லாஸ் வந்து மினிமலைஸ் ஆயிடும். அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு சைக்கிளிக்கல் மாதிரி. ஒரு பீரியடிக்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அது கீழே போகலாம், இல்ல மேல வரலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு வர ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஏன் வந்து ஒரு வருஷம் நம்ம பார்க்கும்போது ஒரு 2% தான் வருது, பட் ஓவராலா பார்க்கும்போது ஒரு 5 வருஷத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு ஓகேங்களா ஏன் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்லா பண்றதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ், ஓகேவா, அந்த கம்பெனி இட் செல்ஃப் எப்படி பண்ணுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, நல்ல காசு சம்பாதிக்குதா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக், ஓகேங்களா, ஆஸ் அ கண்ட்ரி நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதோட கனெக்ஷன் வந்து நிறையவே இருக்கும். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், மேபி ஒரு எக்ஸாம்பிள் எடு. மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸிஜென்சி சிச்சுவேஷன், ஓகேங்களா. இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் இங்க ஃபண்டமெண்டல் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அவங்க சேல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வருதா, ஓகேங்களா, இதெல்லாம் சேர்த்து ஒரு ரீசன். இது எல்லாமே நல்லா பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம காசு வந்து 10 மடங்கு பெருகும், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து அது மட்டுமே வந்து ஒரு ஸ்டாக் மேல போறதுக்கான ரீசன் இல்லை, மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பக்கத்து கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு வாரோ ஏதோ ஒன்று நடக்குது. அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு வெப்பன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ஓகேங்களா. அவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க வேணும்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்போ இதை தயாரிக்கிற கம்பெனி யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய வந்து சேல்ஸ் இன்ஃப்ளோ வருது. இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் என்ன பண்ணுது, டைரக்டா இந்த ஏ என்ற கம்பெனியோட சேல்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுது. அப்படி பண்றதுனால இவங்க ப்ராஃபிட் மேல போகும். அதே ஆப்போசிட்டும் நடக்கலாம், ஓகேங்களா. சப்போஸ் வந்து எந்த வாருமே இல்லை, எந்த ஒரு புக்கிங்கே வரல, என்னதான் இந்த கம்பெனி வந்து ஒரு டீசென்டான கம்பெனி, நல்லா பண்ணிட்டு இருக்க கம்பெனியா இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு மேல போகாம அப்படியே கீழேயோ இல்ல ஒரு பிளாட்டா போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கங்க, நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன்னால அந்த ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரிக்கு வர முடியாம போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்போ இந்த ஸ்டாக்ஸ் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன். இப்படிதான் அந்த மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஓகேங்களா. மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸிஜென்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் வந்தது, ஓகேங்களா. ஸோ கோவிட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். இப்போ கோவிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு, ஒரு கோல்டு, ஒரு டைமண்டு, இந்த மாதிரியான கம்பெனிலாம் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கேபிட்டல் எல்லாரும் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாம நாளைக்கு என் வேலைகளை எதெல்லாம் போச்சுன்னா ஸோ அந்த காசு வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்னாலும் இதெல்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாக்லாம் என்ன பிரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸிஜென்சி ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இதெல்லாம், ஓகேங்களா, ஆக்ட் ஆஃப் காட். ஸோ இந்த மாதிரியான எக்ஸிஜென்சி சிச்சுவேஷனால ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கு. ஸோ புட்டுகெதர் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீசன்னால தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்றது டிசைட் ஆகும். ஸோ நீங்க எப்பவுமே எஸ்ஐபி போடும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் பாருங்க. ஜென்ரலா ஒரு 3 to 5 years அப்படின்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவாய்ட் பண்றோம். ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு growth வேணும் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்போ எக்ஸிட் ஆகாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா போடாம இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டண்டா போடாம இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம நீங்க வந்து எஸ்ஐபில போடவே போடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எஸ்ஐபில போட்டீங்கன்னா உங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற வேலை அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்றதா இருக்கும். எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. ஸோ நீங்க வந்து எப்பவுமே எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்ணாம இருப்பீங்க. ஸோ இந்த ரீசனை நீங்க இம்பார்ட்டண்டா அவாய்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐபி மினிமம், ஓகேங்களா, 5 to 10 year பிளான் பண்ணுங்க, ஓகேங்களா. அப்படி பிளான் பண்ணும்போது உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம், ஒரு லாங் டேர்ம்ல பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக்டோரல் தீம் மாதிரி எல்லாம் போடாம ஒரு டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோல போடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரி வரப்போ கூட உங்க லாஸை வந்து மினிமலைஸ் பண்ணும். ஏன்னா நான் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனா ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நிறைய இதுல போடுவாங்க, ஃபார்மால கொஞ்சம், இதுல டிஃபென்ஸ்ல கொஞ்சம்,
இந்த பாண்ட்ல கொஞ்சம் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்டா பார்த்து போடுங்க. ஏன்னா நீங்க செக்டாரல் போடுறப்போ அது ஒரே மாதிரியான தீம் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி லாஸ் ஆகுறப்போ எல்லா கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்றதுனால ஒரு டைவர்சிஃபைடு ஒரு நல்ல ப்ராடக்ட்ல போடுறதுக்கு பாருங்க. ஸோ ஃபைனலா நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது என்ன வாலடைல் சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க மார்க்கெட்ல இருந்து பயந்துட்டு எக்ஸிட் ஆகாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் பாத்தீங்கன்னா கீ டு சக்சஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு எஸ்ஐபி மூலமா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்க டியூ டெலிஜென்ஸ் கிளியர் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு வேற எப்படி பண்ணலான்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் டாப்.